Assalamu alaikum guys. This is from Play Store Gift. Play Store Giftல பாத்தீங்கன்னா நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு YouTubeல அப்லோட் பண்ணேன். சோ இப்போ போட போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கீ செயின் பஜார் போட போறேன். சோ ஆல்ரெடி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நிறைய கேம்ஸ் அந்த மாதிரிலாம் நான் நிறைய போட்டுட்டே வரேன். சரி தீபாவளிலாம் வந்து நிறைய போடுவேன். சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ உங்க மனசுல என்ன படுதோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம புதுசா கூட நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா? சோ கீ செயின் பஜார் அப்படின்னா நான் இது வரைக்கும் நிறைய பஜார் போட்டிருக்கேன். பட் கீ செயினுக்கு நான் செப்பரேட்டா போட்டதில்ல. சோ இன்னைக்கு போட போறேன். சரி நம்மள ஏதாவது டிஃபரெண்டா பண்ணுவோமே அப்படின்ட்டு சோ யாரும் கொடுக்காத ரேட்டுக்கு தான் நான் பண்றேன். என்னால முடிஞ்ச பெஸ்ட்டா நான் பண்றேன். சோ உங்களுக்கு ஒரு கீ செயின் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கீ செயின் ஆஃபர் பாத்தீங்கன்னா 4 டேஸ்க்கு இருக்கு. இன்னைக்கு வந்து சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே நைட் 12 o'clock வரைக்கும் இருக்கு. இப்ப நான் எல்லா கீச்சையுமே உங்களுக்கு வந்து காட்டுவேன். உங்களுக்கு எது கொஞ்சம் நிதானமா தான் காட்டுவேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணணும்ன்றதுக்காக தெளிவா காட்டுவேன். உங்களுக்கு இந்த கீ செயின் பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம். சோ இதனால எத்தனை கீ செயின் வேணும் 1 நாளும் நீங்க வாங்கிக்கலாம் 10 நாளும் வாங்கிக்கலாம். சோ அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ஆனா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கொஞ்சம் தெளிவா எடுத்து எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். நீங்க 2 கீ செயின் எடுத்துட்டு நான் ஷிப்பிங் சார்ஜஸ் 60 ரூபா கொடுக்கணும்னா கீ செயின் வெயிட்டிங்ல இருக்கட்டும். நீங்க வேற எதனா பர்ச்சேஸ் பண்ண கூட நம்ம மொத்தமா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. சோ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேவா? ஓகே கீ செயின் போயிடலாமா? ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த லப்பர் கீ செயின் தான். ஒரு கார்ட்டூனா இருக்கும். இதுல பாருங்க ஹலோ கிட்டி இருக்கும். அப்புறம் அதுக்கு டோரிமான் இருக்கும். இங்க பாருங்க சில இது எனக்கே தெரியாது. அதனால நல்லா பாத்துக்கோங்க. இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. ஓகேவா? இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 16 rupees. இந்த ரேட்டுக்கு யாரும் வந்து தரவே மாட்டாங்க. ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா 16 rupees. இதுவும் பாத்தீங்கன்னா 16 rupees 16 ரூபாய். ஓகே அது கிளியரா தெரியுதா? பாருங்க உங்களுக்கு கிளியரா தெரியலன்னா நீ பக்கத்துல கூட போனை கொண்டு வந்துரு. ஓகே பாருங்க இதுவும் 16 ரூபாய். அதுல இல்லாத டாய் இதுல இருக்கும். சோ அந்த மாதிரி. ஓகேங்களா? நிறைய பேர் கீ செயின் லவர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. இதுவும் 16 rupees தான். சோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு சரியான டைம். இங்க பாருங்க எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒண்ணு. ஐ லவ் யூ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 16 rupees தான். நான் நிறுத்தியே காமிக்கிறேன். பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்சோம் இல்லையா? அது வந்து சின்ன டாய். ஓகேங்களா? இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும். பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20 rupees. நம்ம நார்மல் டேஸ்ல வந்து 30, 35 சேல் பண்ணுவோம். இப்போ இது ஆஃபர்ல பாத்தீங்கன்னா பஜார்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். பாண்டா இதுக்கும் லவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பாண்டா லவர்ஸ்க்கு இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20 rupees. எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேக்குற ஒண்ணு யூனிகார்ன். பாருங்க அழகா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 18 rupees. ஒரே ஒரு பீஸ் பக்கத்துல காமிக்கிறேன். ஓகே இது வந்து 18 rupees 4 கலர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டாம் அண்ட் ஜெரி. இது தெரியாதவங்க யாருமே இல்ல. எலியும் பூனையும். பாருங்க இதுவும் சேம் 18 rupees. இது நல்லா இதோட காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் முந்திக்கோங்க. பாருங்க. ஓகே நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வைக்கிறத நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே இது 18 rupees. அதுக்கப்புறம் இந்த டாயும் 16 rupees. இது ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து 16 rupees. மீனியன் தானே? பாருங்க இது 16 ரூபா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கீ செயின். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20 rupees. சைஸ் பார்க்கும் போதே தெரியும்.
ஓகே 20 rupees. இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா 20 rupees. இதுல நிறைய டாய் இருக்கு ஓகேங்களா. தெரிஞ்ச டாயை மட்டும் தான் நான் சொல்றேன், தெரியாதும் நீங்க பாத்துக்க. இதுல வந்து பாண்டா தெரியுது, மிக்கி மவுஸ் தெரியுது, ஹலோ கிட்டி இங்க இருக்கு, ஹலோ கிட்டி இருக்கு, ஐஸ்கிரீமா அந்த ஐஸ்கிரீம் இங்க பாருங்க. இதெல்லாம் வந்து 20 rupees தான். நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு இந்த டாய்ஸ் எல்லாம் நிறைய தெரியாது. பொம்மை படம் அந்த மாதிரிலாம் நான் எதையுமே நான் பார்க்க மாட்டேன், எதுலயுமே எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சோ அதனால வந்துட்டு தெரிஞ்சதான் சொல்றேன். மிக்கி மவுஸ் மட்டும்தான் தெரியும். இது பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20 rupees. இது பாருங்க, இது ஒன்னே ஒன்னாங்க இருக்கு ஓகேவா, 20 rupees. யூனிகார்ன் கூட இப்பதான் தெரியும், பிளே ஸ்டோர் கிஃப்ட் ஷாப்ல ஒரு 4 month தெரியும். எல்லாருமே அதே கேட்டு கேட்டு இது நிறைய இந்த மாதிரி யூனிக்கா கலெக்ட் பண்ணி வச்சேன். சோ அதுல இருந்து யூனிகார்ன் தெரியும். இது பாத்தீங்கன்னா 20 rupees. இதுல எத்தனை கலர் இருக்கு? 1 2 3 4 கலர் இருக்கு பாருங்க. இதுல மிக்கி மவுஸ் இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் கியூட்டா இருக்கு. பட் என்ன பொம்மைன்னு தான் தெரியல இது. ஓகே, இது பாருங்க கியூட்டா இருக்கு, மிக்கி மவுஸ். இது என்ன ஸ்மைலியா? ஸ்மைலி ஓகேவா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20 rupees. நீங்க அப்படியே ஹோல்சேலாவும் எடுத்துக்கலாம், பட் அதே ரேட்டு தான். பஜார்ல வந்து ஹோல்சேல் சொல்லிட்டு ஃபுல்லா எடுத்தாலும் 19 rupeesக்குலாம் தர மாட்டேன், அதே 20 தான். கைவெளி இது ரோபோட் மாதிரி இருக்கு தயாரிச்சது. இதுல ஒரு பொம்மை கூட எனக்கு என்னன்னு தெரியல. டோரிமான் அக்கா நான் ஆன் பண்ண பிக்காச்சு வெறும் அலோகிட்டிங்க. வேற டோரிமான் சொன்ன ப்ளூ கலர் டோரிமான். இதுவும் பாருங்க ஒரு டிஃபரெண்டான கீ செயினா இருக்கு, நல்லா ஹார்டா இருக்கு. இது ஹலோ கிட்டி, இது ஹலோ கிட்டி, இது பிக்காச்சு. இப்ப பாருங்க, எனக்கு நான் சொல்றேன் ஓப்பனா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த கீ செயின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். நல்லா இங்க பாருங்க, அழுத்தவே முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்பெல்லாம் நல்லா ட்ரெண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பேக், காலேஜ் பேக், ஸ்கூல் பேக், எல்லா பேக்லயும் அன்னன்னைக்கு ஒரு கீ செயின் மாட்டு போறாங்க. அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. சோ என்னோட ஷாப்ல கீ செயின் நல்லா ரன்னிங் ஆகும். சோ அதனால நிறைய வாங்கி வச்சிருக்கேன். இங்க பாருங்க 6 கலரா, எத்தனை கேரக்டர் இருக்காங்க? 6 கேரக்டர் இருக்காங்க. பாத்தீங்கன்னா 20 rupees தான். டோரிமா ஸ்மைலி நினைக்கிறேன். இது 20 rupees தான். இதுல இவரை மட்டும்தான் எனக்கு தெரியுது. பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. மிக்கி மவுஸ். இன்னும் அவ்வளவு இதாக. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20 rupees தான். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுல கூட இது டாமா சரியான்னு யோசிப்பேன். இது டாமா. ஓகே, இது பைனாப்பிள். அவ்வளவுதான். இது நல்லா இருக்காங்க. ஸ்பைடர் தெரியாதாக்கா? ஸ்பைடரா? அந்த பாருங்க ஸ்பைடர். ஓகே, எல்லாம் நல்லா இருக்குல்ல. சோ இது 20 rupees தான். அது டாம்னா இது செரி. பாருங்க, இது செரி, இது மீனியன், இது டெடி, இது ஹலோ கிட்டி. இது ஃபர்ஸ்ட் சொன்னனால தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 16 rupees தான். பட்ஸ் எனக்கு தெரியும் இது எல்லாமே இல்ல. இது ரொம்ப கியூட்டா இருக்கு. அதாவது ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு கீ செயின்ல 3 பொம்மை இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 40 rupeesக்கு நான் சேல் பண்ணுவேன். இது இப்ப ஆஃபர்ல பாத்தீங்கன்னா பஜார் ரேட்ல 25. பாருங்க, அழகா இருக்கும். 3 பொம்மை இருக்கும். அதுல ஸ்பைடர் இருக்கு, மீனியன் இருக்கு, ஹலோ கிட்டி இருக்கு, டோரிமான் இருக்கு. வின் ஆயிட்டேன், 4மே சொல்லிட்டேன். இங்க பாருங்க, ரேட் கூட பாருங்க, பின்னாடி வந்து 35ன்னு போட்டிருப்பேன். இப்ப பஜார் ரேட்ல ஜஸ்ட் 25 தான். ஓகே,
என்ன பெல்ட்டா சும்மா நார்மலா இங்க பாருங்க இந்த கீ செயின் ஜஸ்ட் ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்து இதுல என்னென்ன இருக்கு டெடி இருக்கு டோரிமான் இருக்கு அதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் இவர் யாரு இது புது கேரக்டரா இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல ஹலோ கிட்டி தெரியுது வேற எதுவும் தெரியல ஸ்மைலி டோரிமான் இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா 22 rupees இது நார்மலா வெளியில 40 rupeesன்னு நீங்க பை பண்ணுவீங்க நம்ம ஜஸ்ட் 22 rupeesக்கு தான் கொடுக்குறோம் இந்த 4 நாள் தாங்க ஆஃபர் என்னென்ன வேணுமோ புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அள்ளிடுங்க கீ செயினை இப்ப லைட்டா ட்ரெண்டிங்கா போறது இந்த பாட்டில் கீ செயின் தான் பாட்டில் கீ செயின்ல இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் அந்த மாதிரி பொம்மை போட்டு இங்க பாருங்க இது நார்மல் டேஸ்ல பாத்தீங்கன்னா 45-50க்கு வந்து வெளில சேல் பண்ணுவாங்க நம்ம குடுக்குற பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 30 rupees பாருங்க மேலே ஒரு பொம்மை இருக்கு இந்த பாட்டில் உள்ளே ஒரு பொம்மை இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் 30 rupees தான் யாரும் கொடுக்க மாட்டாங்களே பாட்டில் உள்ள அழகா பார்த்துருக்கு இதுவும் பாட்டில் கீ செயின் தான் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 25 rupees இதெல்லாம் நார்மல் டேஸ்ல பாத்தீங்கன்னா 40 போட்டிருப்போம் பாருங்க 40 இப்ப 25க்கு தான் கொடுக்குற 5 தான் இருக்கு இது என்னது ஹோல்டர் கீ செயின் தானே இது பாத்தீங்கன்னா ஹிப் ஹோல்டர் கீ செயின் ஓகேங்களா ஸோ நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா குவாலிட்டியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 30 rupees தான் ஓகே இதுவும் அதே போலதான் லைட்டா சின்னதா பெருசு இதுவும் அதே சேம் ரேட் தான் 30 rupees நான் ரேட் வந்து 60 போட்டிருக்கேன் பாருங்க அதுலயே ஆஃப் பண்ணி 30 rupeesக்கு தான் கொடுக்குறேன் நல்லா தெரியுதா இது வந்து ஸ்ப்ரிங் கீ செயின் இங்க பாருங்க இது நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான் ஓகே அழகா இருக்கும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு நீங்க அதை மார்க் பண்ணாலே போதும் எந்தெந்த கீ செயின் ஓகேவா இது வந்து ஸ்மைலி கீ செயின் இது வந்து ஸ்மைலி கீ செயின் ஜஸ்ட் 15 rupees தான் பாருங்க அடுக்கு 3 அடுக்கு இருக்கும் 15 ரூபா தான் இது 25 rupeesனு போட்டிருப்பேன் கிளாரிபிகேஷனுக்காக என்ன பஜார் போடுறீங்க அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் யோசிப்பீங்களா அதான் டிஃபரெண்ட் 10 ரூபா 10 கீ செயின் பண்ணாலும் 100 ரூபாய் இதாகுது இல்ல இது பாத்தீங்கன்னா 15 ரூபா இது ஹாட் கீ செயின் ஸ்மைலில ஜஸ்ட் 10 rupees ஓகே பக்கத்துல காமி இது வந்து டெடி கீ செயின் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 rupees ஓகே இதெல்லாம் பாருங்க 25 rupeesனு கொடுப்பேன் இது 3 தான் இருக்கு ஜஸ்ட் 15 ரூபா தான் இதெல்லாம் 15 rupees இது ஐ லவ் யூன்னு போட்டு ஒரு பால்ல ஐ லவ் யூன்னு போட்டிருக்கு கீ செயின் சவுண்ட் கேட்கும் ஜஸ்ட் 15 rupees தான் இல்ல 15 rupees இல்ல 10 rupeesனு கொடுக்குறேன் ஓகேவா 10 rupees இந்த டாக் கீ செயின் இருக்குல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7 rupees இந்த பனானா கீ செயின் 20 rupeesனு போட்டிருப்பேன் சோ பஜார் ரேட்ல 10 rupees ரெண்டு இது என்னது இது அன்னாசி பழம் தானே கிரேப்ஸா இது வந்து அன்னாசி பழம் மாதிரி தான் இருந்துச்சு கிரேப்ஸ் ஓகே அதுக்கு தான் அப்புறம் சட்டி வச்சிருக்கேன் இது வந்து கிரேப்ஸ் ஃப்ரெண்டுன்னு போட்டு இருக்கோம் ஓகேங்களா இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 8 rupees தான் ஓகே அங்க ஒரு ஸ்டாஃபுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கு ஓகேங்களா பாருங்க இது வந்து 8 ரூபா இல்ல கை வெடிக்குது நேரம் இந்த ஹார்ட்ல வந்து ஸ்மைலி சோ இது பாத்தீங்கன்னா 10 rupees தான்
ஓகே. ஸோ நான் போடுற ஆஃபர்ஸ்லாம் சொல்லுங்க, பஜார் எப்படி இருந்துச்சு, ஸோ மற்ற பிளேஸோட இது எப்படி இருக்கு அப்படின்றது கமெண்ட்ல போடுங்க. ரேட் ஓகேவா, எப்படி இருந்துச்சுன்றது ஓகேங்களா. எனக்கு இது ஒன் ஆஃப் எனக்கு என்ன சொல்றது, இந்த கீ செயின்ல ஒரு ஃபேவரட் இது. எனக்கு என்னன்னு தெரியல, இது பிடிக்கும். கலர் கலரா இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல, நல்லா இருக்கும் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 30 rupees கொடுப்பேன். இப்போ பஜார்ல வந்து ஜஸ்ட் 15 ரூபா தான். 15 கியூட்டா இருக்குல்ல, எவ்வளவு இருக்கு. இது வந்து லெட்டர் கீ செயின், ஜஸ்ட் 8 ரூபா. டபுள் கலரா இருக்கு. டபுள் கலரா இல்லையே, இது டபுள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 8 ரூபா. ஓகேவா. என்னென்ன லெட்டர்னு வந்து நீங்க கேட்டா நான் சொல்றேன். எனக்கு தலைகீழ தெரியற மாதிரி இருக்கா, எனக்கே தெரியல. ஓகே, அதே மல்டி கலர்ல இருக்கு. இது வந்து 10 ரூபா. ஓகேவா. இதெல்லாம் ஹார்ட் கீ செயின். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 8 ரூபா. இதெல்லாம் வெளில போனா கண்டிப்பா 15 ரூபா 20 ரூபா சொல்லுவாங்க. நம்ம 8 ரூபா கிட்ட கொடுக்குறோம். ஓகே. நீ தள்ளி வரைய கை இருக்குது. இதுவும் ஹார்ட் கீ செயின். இது பாத்தீங்கன்னா 8 ரூபா. ஓகே. இது வந்து பிள்ளையார். ஓகேங்களா. இதுவும் வந்து 8 ரூபா. 100 ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு வாங்கலாம், எவ்வளவு வாங்கலாம். இது விநாயகர் தானே. இது வந்து விநாயகர் தான், விநாயகர் கீ செயின் தான். நிறைய பேருக்கு அது பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா 8 ரூபா தான். விநாயகர்லயே டிஃப்ரெண்ட் கீ செயின். இது வந்து லீஃப்ல விநாயகர் மாதிரி. இங்க பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 8 ரூபா தான். ஓகே. ஜஸ்ட் லவ் மாதிரி இருக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு கீ செயின். இது பாத்தீங்கன்னா 7 ரூபா. இது ஒரு கீ செயின், ஓம் போட்ட கீ செயின். ஓம்னு சொல்றதெல்லாம் எடுத்தியா, இது அந்த கீ செயின் தான். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 rupees தான். பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே. கிரேப்ஸ் தானே. இது வந்து கிரேப்ஸ் கீ செயின், 8 ரூபா. நீ எது கிறிஸ்டியன் தெரியும், நான் பைனாப்பிள் சொல்லுவேன் பாத்து. இது டாக் தானே. இது பாருங்க, டாக் கீ செயின். இது வந்து 7 ரூபா. நிறைய பேர் ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. ஆனா ரொம்ப சீப்பா இருக்கணும், பட் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு விருப்பப்படுவீங்க. அந்த மாதிரிலாம் கீ செயின்ஸ் எல்லாம் கொடுத்தா பெஸ்டா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா லோ காஸ்ட்ல தான் போடுறேன். சோ அந்த மாதிரி இது வந்து பிரசன்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏய் காமெண்ட் ஜெயிச்சதுல சரி சரி. இங்க பாத்தீங்களா, செரி கலர் கலரா இருக்காங்க. இவங்கெல்லாம் எவ்வளவு தெரியுமா, ஜஸ்ட் 15 ரூபா தான். வெறப்பா நிக்கிறாங்க எல்லாரும். பாருங்க, இதெல்லாம் கண்டிப்பா வெளில வந்து 30-35க்கு சொல்லுவாங்க. நான் 15 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். சுட்டுருவேன். பாருங்க கன்னு. இந்த கன்லாம் 7 ரூபா. நல்லா இருக்கு. காமதி வலிக்குதா, வலிச்சா சொல்ல பண்ணு காமதி. நம்ம வந்து நம்ம சேனல் எப்பவுமே கொஞ்சம் ஃபன்னா போகும்ல, சும்மா கீ செயினையே பாத்துட்டு இருந்தா எப்படி, அதனால அப்படி இப்படி போவோம். ஓகேங்களா. இது என்ன டெடி தானே. இது பாருங்க, டெடி கீ செயின். ஜஸ்ட் இதுல 20 rupees நான் போட்டிருப்பேன். இப்ப பஜார் ரேட்ல 10 ரூபா தான். ஓகே. இது வந்து ஹார்ட் கீ செயின். ஓகேங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 rupees போட்டிருக்காரு. 10 போட்டிருப்பேன். இது ஒரு 5 பீஸ் தான் இருக்கு, 5 ரூபா. ஓகேவா. பாருங்க, இது வந்து கீ செயின், பனானா கீ செயின். இன்னும் பழமாகல. ஓகேங்களா. சோ 5 ரூபா. ஓகே. இது ஜஸ்ட் ஒரு ஹார்ட் போட்ட ஒரு கீ செயின். ஓகேங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7 ரூபா. ஓகே. இதெல்லாம் 15 ரூபா போட்டிருப்பேன். ஸோ 7 ரூபா. இது ஷூ மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கீ செயின் வந்து 8 ரூபா. ஓகேவா. ஷூ மாதிரி இருக்கு பாருங்க, கலர் கலரா. ஸோ 8 ரூபா. ஓகே.
இது வந்து என்ன சொல்லுவாங்க இது சங்கு மாதிரியே தான் இருக்கு. பாருங்க இது ஹார்ட் கீ செயின். இந்த சங்குலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கு இதோட மெட்டீரியல் பார்த்தா. இது எவ்வளவு போட்டிருக்கேன்? 20 ரூபா போட்டிருக்கேன். இப்போ வந்து 10 ரூபாய்க்கு தரேன். ஓகே, பாருங்க இது குதிரை கீ செயின். ஸோ அதே மெட்டீரியல் தான். ஓகேவா? இது 12 ரூபா. பாருங்க ஜஸ்ட் 12 ரூபா. இது வந்து ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி இருக்கு. ஜெம்ஸ் மிட்டாயில ஸ்கெட்ச விட்டு வரைஞ்ச மாதிரி இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்மைலி கீ செயின் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 8 ரூபா தான். 15 ரூபா போட்டிருப்பேன், 8 ரூபா. நிஜமான ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி தான் இருக்கு. இது பாருங்க, இது ஸ்மைலி தான், பட் 3 அடுக்கா இருக்கு. ஜெம்ஸ் மிட்டாய் அடுக்கி விட்ட மாதிரி இருக்கீங்க பாருங்க, அப்படிதான் இருக்கு. 3 அடுக்கா இருக்கு. இது 25 ரூபான்னு நான் போட்டிருக்கேன், பட் குடுக்கறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 15 ரூபா தான். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எது எது வேணுமோன்ட்டு. ஹார்ட்லாம் ஐ லவ் யூ போட்ட லீஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபா தான். ரெண்டு லீஃப் வருது பாருங்க, 4 லீஃப் வருது, 2 ஹார்ட் வருது, ஜஸ்ட் 10 ரூபா. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகா இருக்கு பாருங்க. இந்த ஹார்ட் வந்து நார்மல் டேஸ்ல எவ்வளோ 20 ருபீஸ். இப்போ ஆஃபர்ல பாத்தீங்கன்னா பஜார் ரேட்ல 12 ரூபா. ஓகே, ஓகே. இப்போ இதெல்லாம் லப்பர் கீச்செயின். ஓகேங்களா? அதெல்லாம் அப்படி பேக்கிங்கோட வரும். இதெல்லாம் வந்து 18 ரூபா. ஓகேவா? இதெல்லாம் 18 ரூபா. பைக்கு இதெல்லாம் 18 ரூபா. 30 ரூபான்னு போட்டிருப்பேன். இப்போ குவாலிட்டி நல்லா இருக்கும். இதெல்லாம் 18 ரூபா. இதெல்லாம் 18. இதெல்லாம் 18. பிள்ளையார் 18. மீனியன் 18. இது என்னது? பாம் மார்லி 18 ரூபா தான் வரும். இது கீ செயின் 18 ரூபா. அப்ப இவ்வளவு நேரம் காட்டினது என்னதுக்கா? இது இது கீ செயின் என்னது? கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் இங்கதான் இருக்காரு. 18 ரூபா. இது டெடி பேர் 18 ரூபா. கேடிஎம் ஏடிஎம் கேள்விப்பட்டிருக்கேன். கேடிஎம் பைக் 18 ரூபா. டாம் அண்ட் ஜெரி 18 ரூபா. 18 ரூபா. ஏஞ்சல் பார்பி ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க 18 ரூபா. இவங்களும் ஏஞ்சல் தான் 18 ரூபா. இது வந்து அவதார் மாதிரில இருக்கு. கிருஷ்ணர். இது கிருஷ்ணர். சாரி எனக்கு தெரியாது. ஓகேவா? சோ 18 ரூபா. ஓகே, கிருஷ்ணர் ராதை. ஓகே, இப்ப 18 ரூபா. இது பேர் என்னக்கா? கிரேப்ஸ். இது வந்து பிளாக் கலர் கிரேப்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 12 ரூபா. ஓகேவா? நீங்க ரியல் பழத்தோட இதை கலந்து விட்டீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும்ல. ஏதாவது பிராங்க் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் 15 ரூபா. சரி, எவ்வளவு சொல்ல? 12 ரூபா தானே சொன்னேன். 12 ரூபா. சாரி, 12 ரூபா. இது பழுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இதுலயே என்னன்னு இருக்கு, அது ஸ்வீட்டா இருக்கும், அதை விட ஸ்வீட்டா இருக்கும் அந்த மாதிரி. பாருங்க, இது வந்து கிரேப்ஸ் தான். சோ இது 12 ரூபா. இது பச்சை திராட்சை. இது வந்து 12 ரூபா. யாராவது பிராங்க் பண்ணுவோம். ஆமா, எனக்கு இப்பதான் ஐடியா வந்துச்சு நிஜமா. இது என்னது?
இதுவும் கிரேப்ஸ் தான் ஓகேவா. இது 12 ரூபா. இந்த கீ செயின்லாம் பாத்தீங்கன்னா 15 ரூபா. குளிர்து தொப்பி போட்டு இருக்கு. ஓகே இதெல்லாம் வந்து 15 ரூபா. இதுக்கப்புறம் நீ காட்டு எனக்கு வலி சமாளிக்கிற ரேட் மட்டும் சொல்றேன். இது வந்து 15 ரூபா. வச்சு கை வச்சு காட்டு. இதுவும் பாத்தீங்கன்னா 15 ரூபா. ஓகேவா. இல்லையே கலர்ஸ் இருக்கு. இல்ல 15 ரூபா இந்த பொம்மை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது 15 ரூபா. நிஜமா எக்ஸசைஸ் மாதிரி இப்படி இப்படி காட்டிங்க வலிக்குது. இது வந்து ஃபர் கீ செயின் 3 தான் இருக்கு. நல்ல புசு புசுன்னு இருக்கு பாருங்க. ஜிட்டிக்கா இருக்கு. இதெல்லாம் வந்து 20 ருபீஸ். ஓகே 3 கலர் இருக்கு. கைண்ட் இருக்கு. இதெல்லாம் 20 ருபீஸ். அதுல இருந்து வந்திருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் சில இது காட்டுறதுலாம் சிங்கிள் கீ செயினாவும் இருக்கும். இந்த கீ செயின் வந்து ஆரஞ்சு கலர், கிரீன் கலர், பிங்க் கலர். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தா 10 ருபீஸ். ஓகே இதெல்லாம் சும்மா பேர்ட்ஸ் போட்ட கீ செயின். அதான் ஒரு பீஸ் அப்படி காமிக்கிறேன். ஓகேவா. இதெல்லாம் வந்து 10 ரூபா. இல்ல வியூன்னு போட்டிருக்கோம். 2 பேர்ட்ஸ். இது வந்து டாக். ஓகேவா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரூபா தான். பாருங்க இது மாதிரி. இதெல்லாம் 7 ருபீஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது டாக் தான். ஓகேங்களா. இதெல்லாம் 10 ரூபா. இது யாருன்னே தெரியல. ஆனா 10 ரூபா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி. சின்சான். சின்சானா அந்த கலர் வருது. சின்சானா புஜியா. சின்சான். சின்சானா கலர் வேற மாதிரி இருக்குல்ல. சின்சான கலர் கலரா இருக்கும்ல. சரி இதை நாங்க 3 பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். இதை கமெண்ட் பண்ணுங்க என்னன்ட்டு. ஸோ இது வந்து 10 ரூபா. ஓகே ஒரு டெடி ஒன்னே ஒன்று தான் இருக்கும். இந்த டெடி பாத்தீங்கன்னா 5 ரூபா. ஓகே இந்த கீ செயின்ல லவ் போட்டு லைட் எரியும். இதுவும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. 15 ரூபா. இந்த கீ செயின் பாருங்க 15 ரூபா. நீங்க யாருக்காவது ஏதாவது வந்து இதுல எழுதி மறைமுகமா இப்படி மறைச்சு கொடுக்கலாம். பாருங்க. ஓகே இது 15 ரூபா. அதே மாதிரி கிரீன் கலர்ல இருக்கு. ஓகே நல்லா இருக்குல்ல. ஓகேவா 15 ரூபா. நான் கொடுக்குற கிஃப்ட் என்னன்னே தெரியக்கூடாதுன்னா சில பேர் கேட்டிருக்கீங்க. இது டக்குன்னு யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல ஓபன் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு தெரியாது. இப்படிதான் கீ செயின் நினைச்சுப்பாங்க. பட் நீங்க வந்து இதுல எழுதி கொடுக்கலாம். நல்லா இருக்கும். 15 ரூபா. இது வந்து கப்பல் கீ செயின். இங்க பாருங்க செராமிக்ல இருக்கு. இது வந்து ஒரு 3 பீஸ் தான் இருக்கு. 20 ருபீஸ். ஓகே பாருங்க. மாசா பாட்டில். ஓகே இது ஒரு கீ செயின். இது பாத்தீங்கன்னா 15 ரூபா. எல்லாமே மாசா பாட்டில். சரி ஏதோ 15 ரூபா. இது டால்பின் 10 ரூபா. இவங்க டெடி 10 ரூபா. இதெல்லாம் ஒண்ணு தான் இருக்கு. ஓகேவா. இது ஸ்ப்ரிங் கீ செயின் பாருங்க. இதெல்லாம் 20 ரூபா. ஓகேவா. இது லெதர் கீ செயின். அதுல எழுதியிருக்கோம் பஜாஜ், ஹீரோ, ராயல் என்ஃபீல்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும். வேற பல்சர். எனக்கு பிடிச்சது பல்சர். ஹோண்டா அதான். ஓகேவா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 ருபீஸ். நார்மல் டேஸ்ல பார்த்தீங்கன்னா 40க்கு சேல் பண்ணுவேன். இல்லைனா 45 அந்த மாதிரி. ஓகேவா. இப்போ பஜார் ரேட்ல வந்துட்டு 25 ருபீஸ். நல்லா குவாலிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கீ செயின் பாப்பிட் கீ செயின். பாப்பிட் கீ செயின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 30 ருபீஸ்.
கேரக்டர் இருக்காங்க. இது மிக்கி 30 rupees. Elephant 30 rupees. Heart 30. இது கலர்ல இருக்க ஹார்ட் தான் 30. இது என்னன்னு தெரியலையே. காரா 30. ஓகே, இதெல்லாம் லூஸ் எல்லாம் லூஸாக ஒன்று 2 அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 rupees. ஓகேவா? எல்லாம் 25 rupees. ஓகே ஓகே, இது சிங்கிள் பீஸாக இருக்கனால நான் 20 rupeesக்கு கொடுக்குறேன். எடுத்துக்கோங்க. எத்தனை பீஸ் இருக்குது தெரியுமா? 6 பீஸ் 7 பீஸ் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கையில் வச்சிருக்க பீஸ் பார்த்தீங்கன்னா 20 rupees. ஓகேவா? சொல்லு. இது கீச்சை. இது பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று இருக்கு 5 ரூபா. ஏன் சிரிக்கிறேன்? இது தானே சொன்னேன். இது பாருங்க, இது வந்து பவுச். ஓகேவா? கீ செயின் போட்ட பவுச். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இதுல 2 தான் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 30 rupees. ஓகே, நார்மல் டேஸ்ல 50 ரூபான்னு கொடுப்பேன். இப்போ பாத்தீங்கன்னா 30 ரூபா. அது மாதிரி இது வந்து அதாவது ஸ்மைலி தானே இது? இல்லையா? அதுதான் ஸ்மைலி. இது ஒரு டாய். ஆனா என்ன தவக்காலம் மாதிரி தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. ஓகேவா? இதுவும் பாத்தீங்கன்னா 30 rupees. ஸ்மைலி பவுச். ஸ்மைலி பவுச். சாரி, இது வந்து ஸ்மைலி பவுச். எவ்வளவு நேரம் சாப்பாடு நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், பசி எடுக்காதான் கொள்ளறதுல. இது வந்து ஸ்மைலி பவுச். ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா 30 rupees. இதெல்லாம் நீங்க வெளில போனாலே 50 ரூபா. இது என்ன? இது பாருங்க, ஸ்மைலி. இது 30 rupees. ஸ்மைல் பண்ணவே இல்லை. ஸ்மைலி அது நான் ஸ்மைல் பண்றேன்ல. 30 rupees. 30 rupees. 30 rupees. 30 rupees. எனக்கு உண்மையா வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஸ்மைலியோட இதுவே எனக்கு என்னன்னே தெரியாது. சும்மாலாம் எனக்கு தெரியாது. டைப் பண்ணுவேன் ஃபன்னின்னா அங்க வரும். உள்ள போயிட்டு அப்பதான் ஃபன்னின்னு எடுப்பேன். உண்மையா எனக்கு தெரியாது. சில நேரம் ஓட்டே நான் கேட்பேன் அப்படிதான் என்ன அர்த்தம்னு. உண்மையாவே எனக்கு தெரியாதுங்க. இப்பதான் கத்துக்கிட்டேன் ஸ்மைலு, ஃபன்னி, கோவம் எல்லாம். இது வந்து தூங்குறாங்க. ஓகேவா? இது 30 rupees தான். இது வந்து கூலா. இது வந்து கூல். ஓகேங்களா? கார் ஹேங்கிங். இது பாத்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் தான் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா 30 rupees. ஓகே, இது நல்லா பெருசா இருக்கும். 30 rupees. அவ்வளவு முடிஞ்சா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஸோ பாத்தீங்கன்னா இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ இது எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க. நான் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பொறுமையா தான் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதுல எதெல்லாம் வேணுமோ நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க மொத்தமா வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே பண்ணிடுங்க. ஓகேங்களா? இல்ல நான் 2 கீச்சைன் சூஸ் பண்ணிக்கிறேன், பின்னாடி நான் எல்லாத்தையும் எடுக்கும் போது அதோட சேர்த்து கொடுத்துருக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுடைய விஷ் தான். ஸோ நான் அதுக்கு நிறைய வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஐடியா கொடுக்குறேன் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சில பேர் கஸ்டமைஸ் போடுறீங்க, சில பேர் காஸ்மெட்டிக்கோட போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். எதா இருந்தாலும் உங்க இஷ்டம் தான். 2 வச்சுட்டு நாங்க 60 ரூபா கொடுக்கணுமாலாம் யோசிக்காதீங்க. நிறைய பேரோட டவுட் அதுதான். 10 ரூபானாலும் நாங்க 60 ரூபா ஷிப்பிங் கொடுக்கணுமா? ஸோ அப்படிலாம் நீங்க ஷிப்பிங் கொடுத்து வாங்குங்கன்னு சொல்லல. ஒன்னும் பிரச்சனை இல்லை. பொறுமையா நீங்க ஃபுல்லாவே பை பண்ணிட்டு ஒரே ஷிப்பிங்ல கூட எடுத்துக்கோங்க. எங்களுக்கு கணக்கு வந்து வெயிட்டிங் சார்ஜ், அதாவது நிறைய ஆனா மட்டும் தான் நம்ம உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பண்ணுவே தவிர இல்லைன்னா எல்லாமே ஒரே ஷிப்பிங் தான். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து இதை மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருப்பேன். வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இது வரைக்கும் பிளே ஸ்டோர் கிஃப்ட் ஷாப்க்கு வந்துட்டு நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இது தொடர்ந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நேற்று என் பொண்ணோட பர்த்டே. ஸோ நான் வந்து ஸ்டேட்டஸ்ல தான் சொல்லியிருப்பேன், இங்கேயும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா துவா பண்ணுங்க, எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. கீப் ஷாப்பிங் பிளே ஸ்டோர் கிஃப்ட் அண்ட் தேங்க்யூ. பாய் பாய்.